பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாண்டுக்கிறாங்க இன்றைக்கி சண்டேயில். ஸோ மேட்ச் போல் பார்த்தீங்கன்னா டைமு 11:31 ஆயிடுச்சு கைஸ். இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியில் ஆர்டர் உழுகலை. இந்த குண்டாவாண்ணா, இந்த குண்டாவா முன்னாடி வச்சுக்கலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைம் 7:02. நம்ம 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிட்டோம் திருப்பி. டேங்க்கு ஃபுல் பண்ணி வச்சுட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி, ரேப்பிடோ, போர்ட்டர் 3மே கலந்து ஓட்டியிருக்கோங்க இந்த வீடியோவில். எல்லாம் சீக்கிரம் கொடுத்துருவாங்க. சில டைம்லலாம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம். இன்றைக்கே பாருங்கள், நீங்கள் நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதில் நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் எல்லா இடத்துலையுமே சொல்லியிருப்பேன். ஹலோ கைஸ், வெல்கம் டு மை நியூ வீடியோ. கைஸ், இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நம்ம ஸ்விக்கி தான் ஓட்ட போகிறோம். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா February 8, சண்டே இன்றைக்கி. ஸோ நம்ம எப்பவும் போல் சண்டே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சர்ஜில் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்காங்க அமௌண்ட்டு. ஸோ அதனால தான் கரெக்டாக ஒரு 11 மணிலேருந்து மதியானம் 3 மணி வரைக்கும் ஒரு ஷிஃப்ட் இருக்குது, அதே புக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் பார்க்கலாம். இன்றைக்கி மொத்தம் 2 வீடியோவும் எடுப்பேன். ஒன்று வந்து காலைல 11 to 3 எடுப்பேன், இன்னொன்று நைட் 7 to 11, 2 வீடியோவாக மொத்தம் எடுக்கணும். எடுத்துகிட்டு நான் எடிட் பண்ணி போடுறேன். ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடலன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில் வேலை கைஸ், அதனால தான். ஸோ வீடியோ போட முடில. ஸோ இனி நான் போட ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. பார்க்கலாம் இன்றைக்கி ஆர்டர் ஃப்ளோ எப்படி இருக்குது ஸ்விக்கியில் அப்படின்ட்டு. நேற்று ஓட்டினேன் கைஸ். நேற்று பார்த்தீங்கன்னா 880 ரூபாய்க்கு மொத்தம் ஓட்டினேன். நேற்று ஒரு 4 மணி நேரம் தான் ஓட்டினேன். 4 மணி நேரம் 44 நிமிஷம் ஓட்டினேன். 775 ரூபா வந்துச்சு. அது போக 105 ரூபா இன்சென்டிவ் வந்துச்சு காய்ஸ். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்க எல்லோரும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் பார்த்தீங்கன்னா இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க என்ன பண்ணணுன்னா, ஸோ நீங்கள் பைக் டாக்ஸியோ ஏதோ நீங்கள் பைக்கில் டெலிவரி பண்ணுற ஆப்பில் எதுலையாச்சும் நீங்கள் ஒரு ஐடி க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்கள்ல, அந்த ஐடி ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எனக்கு அனுப்பி விட்ருங்க. ஏன்னா நான் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணிக்குவேன். ஸோ பைக் டாக்ஸிக்காரங்க தான் ஜாயின் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணிக்குவேன். பார்த்தீங்கன்னா எல்லாம் கிரிக்கெட் விளையாண்டுக்கிறாங்க இன்றைக்கி சண்டேயில். ஸோ மேட்ச் போல் போய் பெட்ரோல் போட்டுக்கலாம் கைஸ். அமௌண்ட்டு வேறு அக்கௌண்ட்டில் 70 ரூபா தான் இருக்குது. 70 ரூபாய்க்கு தான் போடுவேன். ஏதாச்சும் ஃப்ளோட்டிங் கேஷ் வந்துச்சுன்னா பெட்ரோல் போட்டுக்கலாம் அப்புறமா. அவ்வளோதான் கைஸ், பெட்ரோல் போட்டாச்சு. 70 ரூபாய்க்கு ஆன் பண்ணிடலாம். கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 11:08. நம்ம ஆன்லைன் பண்ணியாச்சு கரெக்டாக. சர்ஜி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஆர்டருக்கும் 45 ரூபா எக்ஸ்ட்ரா வர மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி இருக்குதுன்ட்டு தெரில. ஸோ ஓட்டினா தான் தெரியும். நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆர்டர் கரெக்ட் நல்லாவே இருந்துச்சு. A few minutes later. கைஸ், கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைமு 11:31 ஆயிடுச்சு கைஸ். இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியில் ஆர்டர் உழுகலை. சரி, நான் ரேப்பிடோ ஆன் பண்ணி வச்சுருந்தேன். ரேப்பிடோவில் ஒரு பார்சல் ஆர்டர் போட்டாங்க. கரெக்டாக பிக்கப்பு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 1.4 கிலோமீட்ரு. ட்ராப் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 400 மீட்ரு. அக்செப்ட் பண்ணிட்டேன். அமௌண்ட்டு எக்ஸ்ட்ரா 30 ரூபா போட்டிருந்தாங்க. எவ்வளோனா ஒரு 60 ரூபா வர மாதிரி. 1.4 கிலோமீட்டர் பிக்கப்பு, 400 மீட்டர் ட்ராப்பு. டோட்டலாகவே 2 கிலோமீட்டர் தான். அமௌண்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தாங்க. சரி, அதான் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஸ்விக்கி ஆனில் தான் கைஸ் இருக்குது, ஆனால் ஆர்டரே உழுகலை. டைம் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணியே கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் பக்கம் ஆக போகுது. ஃபஸ்ட்டு சரி இந்த ரேப்பிடோ ஆர்டர் இங்கே பக்கத்தால் தான் எனக்குன்னு சொல்லிட்டு நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். வாங்க இது போய் ஃபஸ்ட்டு பிக்கப் பண்ணுவோம் காய்ஸ். கரெக்டாக இது பார்த்தீங்கன்னா கறி பிக்கப் பண்ணும் போல். 60-16. ஓகேண்ணா. காய்ஸ், கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ரேப்பிடோ ஆர்டர் பிக் பண்ணிட்டோம். இப்போ ஸ்விக்கிலேயும் ஒரு ஆர்டர் விழுந்துச்சு கைஸ். இந்த ஆர்டர் கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க. ரேப்பிடோ இது கறி வெட்டி தரக்கு லேட் பண்ணிட்டாங்க. ஆனால் அது ட்ராப்பு பக்கத்தால் தான். ஸ்விக்கியில் ஒரு ஆர்டர் விழுந்துச்சு கரெக்டாக. அமௌண்ட்டு எவ்வளோனா ஒரு 70 ரூபா போல் விழுந்துச்சு. நான் உங்களுக்கு சைடில் போடுற பார்த்துக்கோங்க.
இப்போ இது கொடுத்துட்டு போய் அதை போய் பிக்கப் பண்ணணும் கைஸ். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரேப்பிடோ ஆர்டர் ட்ராப் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விக்கி ஆர்டர் தான் எடுக்கிறதுக்கு போயிட்டு இருக்கிறோம். ரேப்பிடோக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 66 ரூபா வந்துச்சு. அவங்க அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க. அண்ணா ஆர்டர் இட்டேன் அண்ணா ஆர்டர் இட்டேங்க. கைஸ் இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா பிக் பண்ணியாச்சு. இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா சரவணம்பட்டி 3 கிலோமீட்டர் கைஸ் ட்ராப்பு. கைஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விக்கி ஆர்டர் நம்ம டெலிவரி பண்ணியாச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 73 ரூபா வந்திருக்கு கைஸ். ஓகே நெக்ஸ்ட் ஆர்டர் பார்க்கலாம். நம்ம அந்த ரேப்பிடோ ஆர்டரு ஃபஸ்ட் ஆர்டரு இது பண்ணோம்ல, அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் அமௌண்ட் என்னவேல வாங்கி அது 66 ரூபா காட்டுச்சு. அவங்க 70 ரூபாய் கொடுத்துட்டாங்க கையில். நான் இப்போ தான் வந்து பார்க்குறேன், பேக்குள்ளே அப்படியே எடுத்து அமௌண்ட்டை வச்சுட்டேன். பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சு அது ஒரு மொத்தமாகவே 2 கிலோமீட்டர் கூட இல்லை கைஸ், 1.8 கிலோமீட்டர் தான். அதுக்கு பார்த்தீங்கன்னா 70 ரூபா கொடுத்துருக்காங்க. ஓகே சரி, நம்ம கரெக்டாக வெயிட் பண்ணிட்டுக்கோம். இதில் ஸ்விக்கியில் அடுத்த ஆர்டர் உழுகுமான்ட்டு இன்னும் உழுகலை. ஒரே ஸ்விக்கியில் ஒரு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், ரேப்பிடோவில் ஒரு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். A few minutes later. காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இது ஸ்விக்கி பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா காய்ஸ் ஒரு 1.5 மணி நேரம் பார்க்க நின்றுருக்கேன். ஒரே ஒரு ஆர்டர் தான் காய்ஸ் விழுந்துச்சு. போர்ட்டர்லேயே ரேப்பிடோலையும் பார்த்தீங்கன்னாலும் இன்றைக்கி கொஞ்சம் ஆர்டர் நல்லா விழுந்துச்சு. நான் ஸ்விக்கி ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். நான் சைடில் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள், 1 hour இருந்து எவ்வளோ ஓட்டினேன்ட்டு. வெறும் ஒரே ஒரு ஆர்டர் தான், அது 35 ரூபா ப்ளஸ் 38 ரூபான்ட்டு விழுந்துருக்குது. நான் அதான் சரின்ட்டு இது போர்ட்டர் ஆன் பண்ணிட்டேன். இப்போ போர்ட்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் ஆர்டர் விழுந்துருச்சு. இது அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 69 ரூபா. பிக்கப்பு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் தான் பிக்கப்பு. என்ன பொருள்னு தெரில கைஸ். சாப்பாடா? இந்த குண்டாவாண்ணா? இந்த குண்டாவா முன்னாடி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம அந்த போர்ட்டர் ஆர்டர் பிக் பண்ணிட்டோம். போர்ட்டரில் ஃபஸ்ட் ஆர்டரு அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு 69 ரூபா காட்டுச்சு. அவர் 70 ரூபா போட்டு விட்டார். இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ட்ராப்பு 4 கிலோமீட்டர் தான் கைஸ். பரவாயில்ல, 4 கிலோமீட்டர் தான் ட்ராப்பு. 4 கிலோமீட்டருக்கு 70 ரூபா கரெக்டாக. இன்றைக்கி நம்மளுக்கு 3 ஆர்டருமே 70 ரூபா கைஸ். ஃபஸ்ட் ஆர்டரு அந்த ரேப்பிடோவில் 66 ரூபா காட்டுச்சு, அவங்க 70 ரூபா நம்மளுக்கு போட்டாங்க. இது பார்த்திங்கன்னா 69 ரூபா காட்டுச்சு, அவர் 70 ரூபா போட்டார். அந்த ஸ்விக்கியில் ஒரு ஆர்டர் ஓட்டினோம்ல, அதுவும் பார்த்திங்கன்னா 75 ரூபா கரெக்டாக. கைஸ் இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா ட்ராப் பண்ணியாச்சு. அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 69 காட்டுச்சு, அவர் 70 பே பண்ணிட்டார். இப்போ பாருங்கள் 98 ரூபா ஆர்டர் அடிக்குது. அதான் பிக்கப் பார்த்தீங்கன்னா இது 2 கிலோமீட்ரு நான் எடுக்கலை. பிக்கப்பு பக்கத்தால் எடுத்துட்டான் தான் கைஸ் கொஞ்சம் ப்ராஃபிட்டு. தூரமாக எடுக்கக்கூடாது. இப்போ ஒரு 1 கிலோமீட்ரு 1.5 கிலோமீட்ரு பிக்கப்னால் ஓகே, தூரமாலாம் பிக்கப் எடுக்கக்கூடாது. இதை கழட்டி வச்சுக்கோ ஸ்விக்கியோடது. கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ போர்ட்டரில் ஒரு ஆர்டர் அடிச்சிருக்கு. இது பிக்கப் இங்கே பக்கத்தில் தான். ட்ராப்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்ரு கைஸ். அங்கே வச்சு ஓகே. நைட்டு நான் 7லேருந்து 11 மணி வரைக்கும் ஸ்விக்கி ஓட்டுவேன் கைஸ் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்போ தான் ஆர்டரு அடிக்கலை, ஸோ அதனால தான் நான் ஆஃப் பண்ணிவிட்டு ரேப்பிடோவை போர்ட்டரை ஆன் பண்ணிட்டேன். நைட்டு எனக்கு தெரிஞ்சு அடிக்கும், பார்க்கலாம். அண்ணா 76 காட்டுதுண்ணா. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த போர்ட்டர் ஆர்டர் ட்ராப் பண்ணிட்டோம்ல, அது 76 ரூபா வந்துச்சு. அவர் 76 ரூபா போட்டு விட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோசோன் மால்லேருந்து ஒண்டிப்புதூர்கிட்ட ஒரு ஆர்டரு கைஸ், ட்ரெஸ்ஸு டெலிவரி பண்ணுமாம்மா. ஃப்ரெண்டு கால் பண்ணி சொன்னான். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் ஒரு 13-14 கிலோமீட்டர் தான் வரும். அமௌண்ட்டு 200 ரூபாய் போட்டு தரேன்னாங்க. சரி அதான் போய் அதை பிக்கப் பண்ணிட்டு அங்கே போய் ட்ராப் பண்ணிடலாம். போகிற வேலை ஏதாவது ஆர்டர் இருந்தால் அப்படியே எட்டு போயிடலாம். ஏன்னா 200 ரூபா வரும். ஒண்டிப்புதூர்னா கொஞ்சம் லாங் தானே அது. போகிற வேலை ஏதாவது ஆர்டர் அடித்தாங்க கூட அப்படியே எடுத்துகிட்டு போய்க்கலாம்ல. ஸோ அதனால தான் அதை அப்படியே டிக்கியில் வச்சிரு. டிக்கியில் வச்சிரு.
ஏதாவது டெலிவரிக்காங்க? புரியல. இல்லை, நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளுக்குள்ள எதுவும் மேப் நீ அனுப்பிச்சி விட்ருக்கிறது தானே? அது போடு. இதா என்ன பாளையம்? நீலிகொண்டம்பாளையமா? நீலிகொண்டபாளையம் தானே. சிங்காநல்லூர் கிட்ட. சரி, ஓகே. கிலோமீட்டர் எவ்வளோ காட்டுது? 13 தான் காட்டுது. 200 இருக்குல்ல, அமௌண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் கேட்டில் போய். சரி சரி, நம்பர் அனுப்பிச்சிட்டேன் நான் நம்பரு. அவர் நம்பரை நான் பரவாயில்ல வாங்கிக்கிறேன், நீ அனுப்பிச்சி விடு. உனக்கு வாட்ஸ்அப்பில். சரி, நான் போய்ட்றேன். கைஸ் அவ்வளோதான், பிக்கப் பண்ணியாச்சு. இது அவன் என் ஃப்ரெண்டு தான் கைஸ், என்னோட தோஸ்து. இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 13 கிலோமீட்டர் காட்டுது. எங்கன்னா சிங்காநல்லூர்கிட்ட. சரி, சிங்காநல்லூருக்கு ஏதாச்சும் அப்படியே ஆர்டர் வந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போயிடலாம். அவ்வளோதான் கைஸ், இந்த ஆர்டருக்கு 200 ரூபா போட்டாங்க நம்மளுக்கு. ஓகே, கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 2:11 ஆச்சு. இனி இங்கேருந்து கரெக்டாக நம்மளுக்கு ரூம் கிட்ட ஏதாச்சும் ஒரு ஆர்டர் அடிச்சுன்னா போயிடலாம். கரெக்டாக 3 மணி ஆயிரும். திருப்பி பார்த்தீங்கன்னா நைட் ஓட்டிக்கலாம். அவர் கரெக்டாக ஏதோ இங்கே இருக்கு பாருங்க, 200 ரூபா போட்டு விட்டார் அந்த அண்ணன். டேங்க்கு ஃபுல் பண்ணி வச்சுட்டாங்க. கைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட்டாச்சு. சரியான டென்ஷன் ஆயிடுச்சு கைஸ். பெட்ரோல் 50 ரூபாய்க்கு போட சொன்னால் அவன் டேங்க் ஃபுல் பண்ணி வச்சிட்டான். 300 ரூபாய்க்கு போட்டான், டேங்க் ஃபுல்லாகிருச்சு. என்ன பண்ணுறது ப்ரோ அப்படின்னு கேட்டான். நான் கேட்டேன் என்ன பண்ணுறதுன்னா, நீங்கள் தான் மாற்றி போட்டீங்க அப்படின்னா. அப்புறம் சரி ப்ரோ வண்டி ஓரமாக நிறுத்துங்க, நான் பெட்ரோல் எடுத்துக்கிறேன் அப்படின்னா. அப்புறம் 1 லிட்டர் கேனில் 2 கேன் எடுத்துட்டான் பெட்ரோலு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி மீதி 113 ரூபா என்னமோ இருந்துச்சு. நான் கையில் 50 ரூபா வச்சுருந்தேன். அப்புறம் ஜிபேயில் சரின்ட்டு ஒரு 60 ரூபா பண்ணி விட்டேன். லேட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஆர்டர் வேறு விழுந்துச்சு கைஸ். இதில் ரேப்பிடோவில் பார்சல் ஆர்டரு எக்ஸ்ட்ரா 30 ரூபான்னு போட்டுருந்துச்சு. நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். இது பிக்கப் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் தான் பிக்கப்பு. ஓகேண்ணா. ஓடிபிண்ணா அமௌண்ட்டு நீங்கள் பண்ணிடுவீங்களா? இல்லை நான் கொடுத்துறேன். 94 ரூபா. கைஸ் இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா நம்ம பிக் பண்ணிட்டோம். இதுக்கு அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 94 ரூபா காட்டுச்சு. அந்த ப்ரோ நம்மளுக்கு 100 தந்துட்டார். இங்கே பாருங்க. அண்ணா என்னென்னா 36? ஓகேண்ணா. அவ்வளோதான் கைஸ், ட்ராப் லொக்கேஷன் வந்தாச்சு. ப்ரோ ரேப்பிடோ. அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி ஒரு டோட்டல் பார்த்துடலாமா? ரேப்பிடோவில் பார்த்தீங்கன்னா 160 ரூபா. ரேப்பிடோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 10 ரூபா டிப்ஸ் வந்துச்சு. 170 ரூபா. போர்ட்டரில் பார்த்தீங்கன்னா கமிஷன் எல்லாம் போக 123 ரூபா. ஓகேங்களா, 123 ரூபா. அது போக நம்ம அந்த பெரிய ஆர்டர் ஒன்று கொண்டு போய் கொடுத்தோம்ல, அது பார்த்திங்கன்னா 200 ரூபா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்விக்கி, காலையில் ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்தோம்ல ஸ்விக்கி, அது பார்த்திங்கன்னா ஸ்விக்கியில் பார்த்திங்கன்னா 38 ரூபா கைஸ். 38 ரூபா ஸ்விக்கியில். ஓகேங்களா, கரெக்டாக பார்த்தீங்கன்னா 531 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். எத்தனை மணிக்கு? காலைல. இதில் ஏன்னா டைம் நிறைய வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸ்விக்கிலே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1.25 மணி நேரம் சும்மா தான் நின்றுருந்தோம். அதனால தான். ஸோ இதில் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு நான் போட்டிருக்கேன்னா, நைட் ஓட்டருக்கும் நான் சேர்த்து போட்டு திருப்பி நான் நைட்டு ஒரு வீடியோ எடுப்பேன் கைஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ 3 மணிக்கு டைம் 2:57 ஆச்சு. இப்போ முடிச்சிடுவேன். திருப்பி நைட் ஒரு வீடியோ எடுப்பேன். பெட்ரோல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக காலையில் ஒரு 70 ரூபாய்க்கு, அதுக்கப்புறம் ஒரு 110 ரூபாய்க்கு போட்டேன். பெட்ரோல் மொத்தம் 180 ரூபாய்க்கு போட்டிருக்கு. பேலன்ஸ் வந்து 351 பெட்ரோல் இருக்குது இன்னி வண்டியில். இந்த பெட்ரோல் வச்சு தான் நம்ம நைட்டு ஓட்டிக்கலாம். நைட்டு நம்ம ஸ்விக்கி தான் ஓட்டுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 351 ரூபா இருக்குது. கரெக்டாக நான் நைட்டு ஓட்டிட்டு எவ்வளோ இன்றைக்கி ப்ராஃபிட்டுன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா, நம்ம நைட்டு வீடியோவில் பார்க்கலாம். 7 மணிக்கு நான் கரெக்டாக வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஓகேங்களா கைஸ்? A few moments later. கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைம் 7:02. நம்ம 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிட்டோம் திருப்பி. ஃபஸ்ட் ஆர்டரே பார்த்தீங்கன்னா கைஸ் 120 ரூபா 10 கிலோமீட்ரு. ஆனால் அவுட் ஜோனு
ரிட்டர்ன் அமௌண்ட்டு ஒரு 41 ரூபா போட்டிருந்தாங்க. 10 கிலோமீட்ரு 120 ரூபா. அங்கேயா கைஸ் அவ்வளோதான், ஆர்டர் பிக் பண்ணிட்டோம். இதோ இதுதான், போலாமா? கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் பிக் பண்ணிட்டோம். இது ஆர்டர் வரும்போது பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர்னு காட்டுச்சு. இப்போ பிக்கப் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெறும் 7 கிலோமீட்டர் தான் கைஸ் காட்டுது. கரெக்டாக பரவாயில்ல. ஆர்டர் வரும்போது 10 கிலோமீட்டர் காட்டுச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டர் தான் காட்டுது. என்னன்னு தெரில. அது பிக்கப்பு பார்த்தீங்கன்னா பக்கத்தால் தான், 100 மீட்டர் தான் பிக்கப்பு. கைஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அப்போ தான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் நேற்று ஓட்டினது பார்த்தீங்கன்னா, நேற்று சாட்டர்டே February 7 ஓட்டினது பார்த்தீங்கன்னா, நான் ஷார்ட்ஸு ரீலு பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன், போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது பார்க்காதவங்க போய் மறக்காமல் அதை பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓட்டிகிட்டு இருக்கிறேன். எப்போனா சண்டே February 8 இன்றைக்கி டேட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எல்லாம் ஓட்டுறீங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் ஆர்டர் வருதுன்னு சொல்லி நம்ம குரூப்பு கீழே தந்திருக்கோம்ல, ஸோ அதில் கொஞ்சம் நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் பார்க்குறவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்டேட் பண்ணிங்கன்னா. ஸோ அது பார்த்துக்கோங்க கொஞ்சம், ஏன்னா அப்போ தான் தெரியும் எந்தெந்த ஏரியாவிலலாம் ஆர்டர் வருது அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி எங்கேயாச்சும் போய் நின்றுட்டு உங்களுக்குலாம் ஆர்டர் வரலைன்னா, இந்த மாதிரி இந்த ஏரியாலாம் ஆர்டர் அடிக்கலின்னு சொல்லி நீங்கள் அந்த குரூப்பில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்து போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு தான் அந்த குரூப் இருக்குது, சரிங்களா? மறக்காமல் எல்லாம் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் போய் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகேங்க, அவ்வளோதான் கைஸ். கைஸ் இதுக்கு அமௌண்ட்டு பாருங்கள், சர்ஜு 41 ரூபா, 5 நிமிஷம் வெயிட் பண்ணோம்னா தனியாக 61 ரூபா வேறு வருது. வெயிட் பண்ணி கைஸ், அதுக்குள்ளே ஆர்டரு கைஸ். இங்கே பாருங்கள், அடுத்த ஆர்டரு டபுள் ஆர்டரு போடு கைஸ். 150 ரூபா ஆர்டரு அக்செப்ட் பண்ணிட்டேன் கைஸ். அதே மாதிரி இன்னொன்று சொல்லிக்கிறேன், அமௌண்ட்டு எனக்கு இவ்வளோ உழுகுது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன்ல, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சண்டே, இன்றைக்கி சாட்டர்டே சண்டே ஆனால் சர்ஜு போடுவாங்க. மேக்ஸிமம் ஸ்விக்கி ஓட்டுற எல்லாத்துக்குமே தெரியும் சர்ஜுனா என்னென்னா. இப்போ நீங்கள் நார்மலாக ஓட்டுறீங்கல்ல, ஸோ அதுலேருந்து ஒரு 45 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி சர்ஜு போட்டு தருவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு 30 ரூபாய்க்கு ஆர்டர் உழுகுதுன்னு வச்சுக்கோங்க, அது கூட ப்ளஸ் இந்த 45 ரூபா ஆட் பண்ணுவாங்க, அதுதான் சர்ஜு. ஸோ சரிங்களா, ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே போடுவாங்க மேக்ஸிமம்மு. ஸோ அதனால தான் நான் சாட்டர்டே சண்டே ஆனால் கொஞ்சம் ஸ்விக்கி ஓட்டிக்கிறேன். பார்த்தீங்களா, இப்போ 10 கிலோமீட்டருக்கு 120 ரூபா தந்துருந்தாங்க, அந்த மாதிரி தான், சரிங்களா? நீங்கள் அப்புறம் இருந்துட்டு என்ன ப்ரோ நானும் தான் ஸ்விக்கி ஓட்டுறேன், எனக்கெல்லாம் இவ்வளோ அமௌண்ட்டு வரதில்லை அப்படின்ட்டு சொல்லாதீங்க. ஏன்னா இது சர்ஜுங்கிறது பார்த்திங்கன்னா சண்டே சாட்டர்டே அப்புறம் வேறு ஏதாச்சும் ஃபெஸ்டிவல் டேஸ் அன்றைக்கி போடுவாங்க, ஓகேவா? அது உங்களுக்கு மேலே ஷோ ஆகும் சர்ஜ் இந்த மாதிரின்ட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, பார்த்துக்கிட்டு ஓட்டுங்க. உங்களுக்கு எவ்வளோ சர்ஜ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க, ஓகேவா கைஸ்? அவ்வளோதான் போல். இங்கே பாருங்கள் எத்தனை பேர் எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்கன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு லேட் பண்ணிடுவாங்க. பாருங்கள் எல்லாம் எத்தனை டெலிவரி பாய்ஸ் நின்றுக்கிறாங்கன்ட்டு. கரெக்டாக தெரிஞ்சு டிலே ஆயிரும் கைஸ். டைம் பார்த்தீங்கன்னா 7:39 ஆச்சு. ஆர்டர் ரெடி, ஒரு ஆர்டர் ரெடின்னு வந்துருச்சு. ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ், 2 ஆர்டருமே பிக்கப் பண்ணியாச்சு. நேமுங்கக்கா நான் அவ்வளோதான் கைஸ், ஃபஸ்ட் ஆர்டர் டெலிவரி பண்ணியாச்சு. புரியலிங்க, மீனா தானே உங்கள் நேமு?
அவங்களுக்கே அவங்க ஆர்டர் எதுன்னு தெரில கைஸ். ஹைடெக் சிட்டி அப்பார்ட்மெண்ட்டு தானே. அவ்வளோதான் கைஸ், டெலிவரி பண்ணியாச்சு. இதையே அந்த 2 ஆர்டருமே மொத்தம் கொடுத்தாச்சு. பரவாயில்ல, இது கீழே டெலிவரி பண்ணிட்டோம். மேலேயே போனால் நம்மளுக்கு அதுக்கே தொலாவி பாருங்கள், பெரிய அப்பார்ட்மெண்ட்டு. போய் தொலாவி கண்டுபிடிக்கலாம் ரேரு கைஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு பாருங்க, 153 ரூபா வந்திருக்கு. நான் ஸ்க்ரீன்ஷாட் வேணால் உங்களுக்கு சைடில் போடுறேன். இப்போ ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க கைஸ், அக்செப்ட் பண்ணிடலாம். 3 கிலோமீட்ரு 64 ரூபா, 35 ரூபா போனஸ் கைஸ். இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா பிக் பண்ணியாச்சு. கேஷ் ஆன் டெலிவரி. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. 66 ரூபா கைஸ். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆர்டர் விழுந்துச்சு கைஸ். கரெக்டாக நின்றுட்டு இருந்தோம்ல நம்ம, கரெக்டாக இப்போ ஒரு ஆர்டர் விழுந்துச்சு. இது அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 98 ரூபா. நான் உங்களுக்கு சைடில் போடுற பார்த்துக்கோங்க. 98 ரூபா, 9 கிலோமீட்டர் கைஸ். கரெக்டாக நம்ம ஜோன் அந்த சைடு இருக்குது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா இப்போ பீளமேடு ஜோனில் சுற்ற வச்சிட்ருக்குது. நம்ம ஜோனுக்கு எதாவது ஆர்டர் விழுந்தால் அப்படியே போயிடலான்னு பார்த்தா நம்ம ஜோனுக்கு ஆர்டர் விழுக்க மாட்டேது கைஸ். பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அந்த ஆர்டரு பிக்கப் லொக்கேஷன் வந்தாச்சு. இல்லைங்களா காய்ஸ்? கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் ஒரு 1 மணி நேரம் பக்கம் லாகின் இருந்த 1 மணி நேரம் 10 நிமிஷம் 1.5 மணி நேரம் போல் லாகின்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆர்டர் தான் கைஸ் விழுந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எடுத்த ஆர்டரை டெலிவரி பண்ண போயிட்டுருக்குறோம். ஓகே ப்ரோ. கைஸ் அவ்வளோதான் கைஸ், இந்த ஆர்டர் டெலிவரி பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா நம்மளை ஒரு 1/4 மணி நேரம் பக்கம் வெயிட் பண்ண விட்ருச்சு கைஸ். நான் உங்களுக்கு சைடில் போடுறேன். டைம் பார்த்தீங்கன்னா 9:14 ஆச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 120 ரூபா வந்திருக்குது நம்மளுக்கு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திருப்பி ஒரு ஆர்டர் அடிச்சது. டைம் பார்த்தீங்கன்னா 9:25. அந்த ஆர்டர் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா டிப்ஸே 50 ரூபா போட்டிருந்தாங்க. அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 129 ரூபா சம்திங் கைஸ். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆர்டர் பிக்கப் லொக்கேஷன் வந்தாச்சு. இங்கே தான் கிரில் பாக்ஸ். ஆர்டர் ரெடி ஆகிடுச்சான்னு தெரியலையே, லேட் ஆகுன்னு நினைக்கிறேன். டைம் 9:31 ஆயிடுச்சு கைஸ். இந்த இப்போ தான் இந்த ஆர்டர் கொடுக்குறோம். டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9:54. இந்த ப்ரோ தான் பார்த்தீங்கன்னா 50 ரூபா டிப்ஸ் போட்டிருந்தாங்க கைஸ். ப்ரோ ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. இவர் தான் கைஸ் டிப்ஸு பார்த்தீங்கன்னா மொத்தம் 50 ரூபா போட்டிருந்தாரு. நான் காட்டுறேன், தெரியுதுங்களா? இங்கே டிப்ஸ் மட்டும் 50 ரூபா போட்டிருக்காங்க. ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கலாம். 144 ரூபா வந்திருக்கு கைஸ் இந்த ஆர்டருக்கு மொத்தமாக. ஓகே, டைம் 9:55 ஆச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு ஆர்டர் விழுந்தால் தான் அடுத்த அந்த சர்ஜ் விழுகும், இல்லைனா விழுகாது கைஸ். கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒரு ஆர்டர் அடிக்கலான்ட்டு. அப்படியே முன்னாடி மூவ் பண்ணலாம் கைஸ். கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 10:29 கைஸ். இப்போ தான் நம்மளுக்கு ஆர்டரே விழுந்துச்சு. இப்போ ஒரு ஆர்டர் விழுந்துச்சு. இது அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சைடில் போடுறேன் பாருங்க உங்களுக்கு. 20 ரூபா, 1.6 கிலோமீட்ரு தான் கரெக்டாக. அக்செப்ட் பண்ணிட்டேன். சரி, இனி 3 ஆர்டர் முடித்தோம்னா தான் அந்த இது வரும், இன்சென்டிவ் வரும் 105 ரூபா. 10 ஆர்டர் முடிக்கணும், நம்ம 7 முடிச்சிட்டோம். இது வந்து 8வது ஆர்டரு. சரி, 3 ஆர்டர் முடித்தா இன்சென்டிவ் பக்கத்தால் தான் இருந்துச்சுன்னு சொல்லி எடுத்துட்டேன். 1 கிலோமீட்டர் மொத்தம் கைஸ். ஆர்டர் பார்த்தீங்கன்னா 10:42க்கு தான் ரெடி ஆகும்னு போட்டிருக்காங்க. டைம் 10:34 தான் ஆச்சு. அப்போ எப்படி பார்த்தாலும் 10 நிமிஷம் வெயிட் பண்ணுற மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் நல்லா நம்ம வீடியோவிலே ஃபுல்லாக பாருங்கள், நிறைய இடத்துல வெயிட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபுட் ஆர்டரில் நெகட்டிவான மைனஸ் பாயிண்ட்டுன்ட்டு இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் வெயிட் பண்ண வைப்பாங்க. நான்லாம் 1 மணி நேரம் பக்கம் வெயிட் பண்ணியிருக்கேன் கைஸ். ஒரு ஆர்டருக்கு சின்ன ஆர்டர் தான் இருக்கும், 1 மணி நேரம் பக்கம் வெயிட் பண்ணியிருப்போம். சில கடையிலலாம் சீக்கிரம் கொடுத்துருவாங்க, சில டைம்லலாம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம். இன்றைக்கே பாருங்கள், நீங்கள் நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்.
அதில் நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் எல்லா இடத்துலையுமே சொல்லியிருப்பேன். கைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8வது ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:42 ஆயிடுச்சு கைஸ். இனி 2 ஆர்டர் முடித்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் வரும். டைம் இதுக்கே 10:42 ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் இதோட முடிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். இனி 2 ஆர்டர் எப்படியோ அந்த 2 ஆர்டருக்கு இது லாங்காக போட்டாங்கன்னா நம்மளுக்கு திருப்பி ரூமுக்கிட்ட அங்கேருந்து இங்கே வரணும். பார்க்கலாம், நான் இந்த ஆர்டரோட முடித்தாலும் முடிச்சிடுவேன் எனக்கு தெரிஞ்சு. கைஸ் அவ்வளோதான் கைஸ். டைம் பார்த்தீங்கன்னா 11:03 ஆயிடுச்சு. ஆர்டர் உழுகலை, அவ்வளோதான். லாஸ்ட் ஆர்டர் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன், அப்புறம் ஆர்டர் உழுகலை. ஸோ ஆஃப்லைன் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் பண்ணியாச்சு. இது இன்னும் ஆட் ஆகலை, ஆட் ஆகிரும் அமௌண்ட். இது மொத்தம் பார்த்திங்கன்னா 8 ஆர்டர் முடிச்சிருக்கோம். 5 மணி நேரம் லாகின்னு. இருங்க, காலையில் ஓட்டினதும் நான் கால்குலேஷன் பண்ணிடுறேன். இது வந்து 531 வந்து காலையில் ஓட்டினது கைஸ். நம்ம காலைல 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ஓட்டினோம்ல, அந்த அமௌண்ட்டு 531. 447 ப்ளஸ் 218. அவ்வளோதான் கைஸ். கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம 1196 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம் கரெக்டாக இன்றைக்கி. மைனஸ் பெட்ரோல் பார்த்திங்கன்னா 170 ரூபா கைஸ். கரெக்டாக இன்றைக்கி ப்ராஃபிட்டு பார்த்திங்கன்னா 1026 ரூபா கைஸ். டேட்டு பார்த்திங்கன்னா February 8. டோட்டலாக பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 4 மணி நேரம், இப்போ ஒரு 4 மணி நேரம், மொத்தம் பார்த்திங்கன்னா 8 மணி நேரம் ஓட்டியிருக்கோம். 8 மணி நேரத்தில் ப்ராஃபிட்டு பார்த்திங்கன்னா 1026 ரூபா கைஸ். அதே மாதிரி நம்ம சேனல் பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ பெல் ஐக்கான் தட்டி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இன்றைக்கோட வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் எல்லாருமே சேஃபாக ரைடு பண்ணுங்கள், சேஃபாக இருங்க. நல்லதே நடக்கும் எல்லாத்துக்கும். பாய் கைஸ்.